ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, சோதனை எந்த அளவுக்கு கடினமாக இருக்குமோ அந்த அளவுக்கு உனக்கு கிடைக்க போகிற கூலியும் அதிகமாக தான் இருக்கும். பல சோதனைகளால் குறி தவறி என்னோட முயற்சியில் இருந்து விடுபடுற சூழ்நிலை ஏற்படுது சாயப்பான்னு நீ சொல்கிறது எனக்கு கேட்காம இல்லை. குறி தவறுனாலும் உன் முயற்சி தான் அடுத்த வெற்றிக்கான பயிற்சிங்கிறத மறவாத. தேவையில்லாம பக்கத்து வீட்டுக்காரங்க, நண்பர்கள்னு யார் இடத்துலையும் நேரத்தை வீணா கழிக்காத. உன்னோட வேலைக்குரிய நேரம் என்னவோ அதில் மட்டும் கவனமா இரு. உன் வேலைக்குரிய நேரத்தில் மட்டும் உன் வேலையை சிறப்பாக செய். யாருக்கும் நீ இலவசமா வேலை செய்து தர வேண்டாம். யாரும் இங்க நல்லவங்க இல்லை. உன்னை போல ஒரு அறிவாளி பிள்ளை இங்க யாரும் இல்லை. உன்னிடத்துல இல்லாத திறமையே இல்லை. இத நீ நல்லா தெரிந்திருந்தோம் நீ ஏன் வேறு ஒருவனை போல வாழ நினைக்கிற? உன்னிடத்துல உள்ளது எதுவாயினோ அதை நினைத்து திருப்தி கொள். நான் உனக்கு தெய்வ வாக்கு கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தி கேவலப்படுத்துறவங்க முன்னாடி வெற்றியாளனா உன்னை ஜொலிக்க வைக்க போராடிக்கிட்டு இருக்க. ஆனா நீ சாயப்பா எனக்கு பிடிச்சவங்க என்னிடத்துல பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ற. உன்னை அவங்களுக்கு பிடிச்சிருந்தா உன்னிடத்துல பேசாம இருக்க மாட்டாங்க. அழகான வாழ்க்கைக்கு அடித்தளமே அவமானம்தான். நீ தேடி செல்றவங்களை விட உன்னை தேடி யார் வராங்களோ அவங்க மீது அன்பும் அக்கறையும் செலுத்து. உன்னோட வாழ்க்கை நிச்சயம் இனிக்கும். அப்படியும் உனக்கு அவங்க தான் வேணும்னா நீ காலம் வருவர பொறுத்திருக்கணும். உன்னோட கர்மங்கள் கழியணும். அதுவரை நீ அழுதுதான் ஆகணும். இன்னும் சில நாட்கள் பொறுத்திரு. உன் அருமை பெருமை தெரிந்து விட்டு போனவர்களை வரவழைக்கிற உன்னிடத்துல. ஆனா மீண்டும் சொல்கிறேன், யாரையும் நம்பாதே. யாரும் நல்லவர்கள் இல்லை உன் போல். யார் எப்படி இருந்தாலும் என் பிள்ளை நீ உன் குடும்பத்துடன் உன் பிள்ளைகளுடன் செல்வ செழிப்புடன் சந்தோஷமாக ஊரார் கண்பட நிச்சயம் வாழ்வாய். இது என் சத்திய வாக்கு பிள்ளையே. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.